ரஜினி அதே போல் டிஆர் அவர்களுக்கு செய்த துரோகம் மறக்க முடியாத சமம் அப்படின்னு இப்போ பிரபலம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எதன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் தற்போது ரீரிலீஸ் கலாச்சாரம் அதிகமாகி வருது. ஒவ்வொரு நடிகர்களும் தங்களின் பழைய படங்களை ரீரிலீஸ் செய்கிறாங்க. அதற்கு மக்களுமே ஆதரவு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் தற்போது டி ராஜேந்திரன் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தை செப்டம்பர் மாதம் ரிலீஸ் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டு பேசிய அவர், இந்த படத்தில் செயின்ட் ஜெயபால் கேரக்டரில் ரஜினி நடிப்பதாக இருந்துச்சு. ஆனால் தயாரிப்பாளர் பிரச்சனை காரணமாக அது நடக்காமல் போய்விட்டுச்சுன்னு கூறினார். இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு உண்மையிலே ரஜினிக்கும் டி ராஜேந்திரனுக்கும் இடையில் என்ன மோதல் நடந்ததுன்னு விவரமாக சொல்லியிருக்கார். ஒருதலை ராகம் படத்தை எடுக்கும் பொழுது டி ராஜேந்திரனை சினிமா துறை கிண்டல் செஞ்சதா, யாரா இவர், தாடியும் முடியும், இவர் நடித்தால் யார் பார்ப்பாங்க, அப்படி விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் அந்த பக்கத்தில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, தயாரிப்பு, இசை என எல்லாமே செய்து பிளாக்பஸ்டர் ஹிட் படம் கொடுத்தாரு. அதுதான் உயிருள்ளவரை உஷா. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் உஷாவுக்கும் டிஆருக்கும் இடையே காதல் ஏற்பட்டுச்சு. அது கடைசியில் திருமணம் முடிஞ்சது. மனைவி உஷாவுக்காகவே அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. அந்த காலத்தில் பட்டி தொட்டி எல்லாமே இந்த படம் பேசப்பட்டுச்சு. உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தின் ரீரிலீஸ் ப்ரெஸ் மீட்டில் டிஆர் என் படத்தில் ரஜினி நடிக்க மறுத்துட்டார்னு சொன்னபோது உண்மையில் எனக்கு வேதனையாக இருந்துச்சு. அந்த காலத்தில் ரஜினி தொடர்ந்து பெரிய நிறுவனங்களுக்கு தான் தேதி கொடுத்து கொண்டிருந்தார். வளர்ந்து வரும் சிறு கம்பெனி படங்களில் நடிக்க மறுத்தார். ஆனால் ரஜினியின் முதல் 30 படங்களை தயாரித்தது சிறிய கம்பெனிகள் மட்டும்தான். எல்லாமே புது புது தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு தன் மனைவி தாலி அடமானம் வைத்து படம் எடுத்தாங்க. அப்படிப்பட்ட சின்ன தயாரிப்பாளர்களை ரஜினி வளர்ந்த பிறகு தூக்கி போட்டது மிகப்பெரிய தப்பு. அப்படி செய்திருக்கக்கூடாது. ஆனால் அப்படி செய்தார். அதான் உண்மை. சின்ன பேனர் படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரஜினி முதலில் சொல்லியிருக்கணும். பல வெற்றிகளை பார்த்து வளர்ந்த பின்பு சின்ன தயாரிப்பாளர்கள் படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வது கண்டிப்பாக சுயநலம் தான். தன்னுடைய மார்க்கெட்டை பாதுகாக்க ஒரு சுயநலவாதியாக செயல்பட்டார் ரஜினி. இப்படி சின்ன தயாரிப்பாளருக்கு படம் நடிக்காத ரஜினி கை கொடுக்கும் கை படத்திற்காக விஜயகுமாருக்கு தேதி கொடுத்தார். இவர் சின்ன தயாரிப்பாளருக்கு தேதி கொடுக்க மாட்டாராம். ஆனால் விஜயகுமார் தேதி கேட்டதும் உடனே கொடுத்து விடுவாராம். இதில் என்ன நியாயம் இருக்குது? இதான் உங்கள் கொள்கையா? உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டு இருப்பீங்களா? இந்த இடத்தில் ரஜினி செஞ்சது தப்பு தானா அப்படின்னு இப்போ அவர் சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் ரொம்ப வரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.